இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். தூதர்களிலே பல வகைகள், கேருபீன்கள், சேராபீன்கள், ஆர்கேஞ்சல். மிகாவேல் யுத்தம் பண்றாரு. கேப்ரியல் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற செய்தியை கொண்டு வருகிறார். ஆனா அந்த சேராபீன்கள் தேவ பிரசன்னத்திலேயே இருந்து தேவ சமூகத்தில் அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள். அவங்களை குறித்து பைபிள் சொல்லுது, 2 செட்டைகளினாலே பறந்து கொண்டு, 2 செட்டைகளினாலே தங்களுடைய பாதங்களை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளினாலே தங்களுடைய முகங்களை மறைத்து கொண்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று இடைவிடாமல் அவரை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் பாருங்க, அங்கேயும் மகிமை, பூமியிலையும் மகிமை. அப்ப இன்று கர்த்தரை ஆராதிக்கிற நாள். தேவ தூதர்களுக்கு கூட கை கொடுக்காம விழுந்து போன மனிதர்களுக்கு ஆண்டவர் கை கொடுத்தார்னு பைபிள் சொல்லுது. அப்ப எதற்காக மனிதன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? தேவனுடைய துதியை சொல்லி வர வேண்டும். தேவனோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற ஆராதனையை அவருக்கு செலுத்த வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அதனால இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே நம்முடைய ஆராதனை நல்ல பயபக்தியோடு, நல்ல ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம், தேவ சமூகத்திலே நிற்கிறோம் என்கிற ஒரு உணர்வோடு, பக்தியோடு நாம் ஆராதிப்போம். நாம் இருக்கும் இடத்துல தேவ மகிமையை நாம் அனுபவிப்போம். நம்மை சுற்றிலும் தேவ மகிமை வெளிப்படுவதற்கு நம்முடைய ஆராதனை ஒரு உதவியா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, எங்களுடைய ஆராதனையில் நீர் மகிமைப்பட வேண்டும். நாங்கள் ஆராதிக்கும் இடத்தை மாத்திரமல்ல, அதை சுற்றி இருக்கிற இடங்களிலேயும் உம்முடைய மகிமையினால் நிரப்ப வேண்டும். உம்முடைய பிரசன்னத்திலேயே இருக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.